ಬಂಗಾರಪೇಟೆಯಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾನ, ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ವಾ? ಹೇಳಿ, ಒಂದ್ಸಲ ಕೆಲಸ ಶುರು ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಡಿಲೇ ಆಗಬಾರ್ದು. ಹೋಗಿದ್ದಾರೆ ಇಂಜಿನಿಯರು, ಬಂಗಾರಪೇಟೆಯಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾನ, ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ವಾ? ಹೇಳಿ, ಒಂದ್ಸಲ ಕೆಲಸ ಶುರು ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಡಿಲೇ ಆಗಬಾರ್ದು. ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಅವನ ತಾಯಿ ಹಾಸ್ಪಿಟ್ಲ್, ಇವನು 11 o'clock ಬರೋನು ಅವ್ನ ಮಾವ ಸೇರ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿಲ್ಲ. ಇನ್ನು ಯಾರ್ಯಾರು ಸಾಯ್ಬೇಕು? ನೀ ಮೇಸ್ರಿನಾ? ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಏನೇನು ಕೆಲಸ ಹೇಳಿಲ್ವಾ? ಅದು ನೋಡ್ರಿ, ಆ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ಗೆ BGML ಹೋಗಿರಿ, நேரு கல்யாணம் டேக் ஓவர் பண்ணிட்டானா? என்னது தெரியல, ஒன்றும் தெரியல. யாருக்குள்ள உறுப்பியூர்லன்னு சொல்லு. நேரு கல்யாணம் பண்ணுவோம் BGML எடுத்துட்டான். யாருக்கு இருக்கான் பணம் கொடுக்குறான்னு சொல்லி முதல் தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா விட்டுருணும். கோர்ட்டு பாஸ் பண்ணி ஆர்டரு BGML எடுத்துட்டான். நீ போய் வந்து BGMLகாரரை தான் கேட்கணும். மைசூராலே எடுத்துட்டான். இப்போ KGFல போய் எடுக்க போகிறான். BSF எழுதிக்கிறானுங்க, 500 பேர் வேணும் எங்களுக்குன்னு. அவன் 200 பேர் தான் கொடுக்குறான்றான். அன்ஆத்தரைஸ் பில்டிங் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இடிக்க சொல்லிச்சு. எது இது அன்ஆத்தரைஸ்டு? கோயில், சர்ச்சு, தனியாக கிரவுண்டு காலியாக காசுக்கு கட்டலையே, இதெல்லாம் இருக்கு. எவனும் சரியில்லையே பண்ணுக்கிறானே, அடுத்த டைலாக் நீ தான் சொல்ல போகிறது தான். கவலையே படாத. இன்னொரு எலெக்ஷன் வருது, கவுன்சில் எலெக்ஷனு. 500-1000 வச்சுட்டு ஜாலியாக இருக்கும். இது எங்கே இருக்குதோ மக்கள் இந்த மாதிரி மைண்டுக்கு வருது. அந்த ஊருக்குள்ள படித்த வரைக்கும் சொல்கிறேன், ஒன்று மண்ணு மேலே பக்தி இருக்கணும், இல்லை நம்ம ஊர் வாலிபருக்கும் வருங்கால பிள்ளைங்க நல்லா வாழணுன்ற எண்ணம் இருக்கணும். இல்லை இப்போ நான் வந்து இப்படி நின்றுட்டு போது நீ மட்டும் யோகியமாக பேசுகிறியா, ஆனால் என் பிள்ளைக்கு வேலை போடுறது காசு வாங்கின திருப்பி கொடுத்தியா அப்படின்னு கேட்கறதுக்காரனா தைரியம் இருக்கா? அதானே நீ காரி கூப்பிட்றான் அரசியல்வாதி. எங்களை ஏமாற்றி இப்படி பண்ணிக்கிறேன் அப்படி பண்ணிக்கிறேன். யாருன்னா எதுனா ஒரு 10 பைசா ஏமாற்றிக்கிறேன். ஏன் ஓட்டு போடல? தேசிநாதர் தான் வந்து நிற்கணும் உங்களுக்கு. அவரை கூட யோசிப்பீங்க, துண்டு தான் கட்டினுக்கிறார், மேலே போட்டு போடணும். ஜாடியில் ரோடு ஆயிடுச்சு சார். ஃபஸ்ட்டு ஜாடியில் ரோடு ஆயிடுச்சு. அது யார் போட்டாங்க தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? நீங்க சொன்னா நான் எங்கேயோ போறேன் வரேன், நான் வந்து பார்த்துட்டு வந்து சாருக்கு சொல்லியாச்சு ஃபோன் மூலியமா. யாருன்னே தெரியல. நான் எப்படி அது மைனாரிட்டி கதை வந்து என்ன போச்சு, என்ன போய் கேட்டிருந்தா நான் சார்கிட்ட தான் போய் நின்றுக்கணும். சார் என்ன பார்த்துட்டு சார் மைனாரிட்டி செல்லு ஒரு பண்டு பண்டு வந்து மைனாரிட்டி கிறிஸ்துவெல்லாம் மைனாரிட்டி இல்லையா, மைனாரிட்டி இல்லையா, முஸ்லீம் ஊருக்கு அதில் ஒரு ஃபண்டு ரிலீஸ் பண்ணி அது ரோடுக்குள்ள போடுறது. அதுக்காக ಮಾಡಿ ಖಾಲಿ ಮಾಡೋರು ತಗೊಂಡು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಫೈನಲ್ ಆಗಿ ಮಾಡಿ. ಓಕೆನಾ? ಪೂಜಾ இப்படின்னு செக் பண்ணு. பின்னால் ஒரு சேர் எடுத்து இப்படி திரும்பிக்குமா? இப்போ என்ன சொல்லுறது தெரியல. சந்திரன் ஒருத்தர் வருவா, நான் தான் மாலை போடணும். என்ன தம்பி இன்னொரு ஊருக்கு போகிறோம், மகன் அவனுக்கு கொடுக்கணும் சார் பண்ணி கூடலாம் போட்டு கொடுப்போம். போட்டுக்கிறியா ஓட்ட? ஏன் இதுக்கப்புறம் எல்லாம் பண்ணுவாங்க.
கேட்க வேண்டியது கேள்வி கரெக்டாக தான் என்னன்னா நீங்கள் பார்க்காத ரோடெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஓட்டு கொடுத்தனா இல்லையா? ஓட்டு ஊந்துக்கணுமா இல்லையா எனக்கு? ஏன் போ டைம் ஆகும். இது நவரத்னா ஸ்கீம் என்னுடைய வார்டு ரிலீஸ். இந்த ஸ்கீம் என்னன்னு தெரியாது. டோட்டலாக எத்தனை ரோடு எவ்வளோ ட்ரைனேஜுங்க சார்? இல்லை நாளைக்கு வர மேஸ்திரி இது கான்ட்ராக்டர் லிஸ்ட் போட்டு 8 வேலை இருக்குது 15th வார்டில். எஸ்டி பிளாக் ஒன்று, எஸ்டி இடிடி ஒன்று, கேம்ஜி பிளாக் மெயின் ரோடு ஒன்று, அங்கே காபிள் ஸ்டோன்ஸ் ஒன்று, அந்த கோயில் மண்டபத்துக்கிட்ட இது ஒன்று, அது ஒன்று, எல் பிளாக் ட்ரைனேஜ். எஸ்டிமேட் காஸ்ட்டு சார்? காஸ்ட்டு மொத்தம் வாடுது. நீ வட்டி கொடுக்குறியா? ஓகே, நாளைக்கு சொல்கிறேன் எல்லா டீட்டெயிலும். சரி பார்த்துங்களா? எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் எஸ்டி பிளாக் 15th வார்டு மக்கள் பேசுகிறோம். எங்களுடைய கவுன்சிலர் மதிப்புக்குரிய தலைவர் திரு எஸ் ராஜேந்திரன் எம்ஏ எல்எல்பி அவர்களின் மூலியமாக அவர் ஜெயிச்ச நாள்லேருந்து எங்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் தேவைன்னு கேட்குறோம் அவர்கிட்ட. போர்வெல் ஆகட்டும், ரோடு ஆகட்டும், ட்ரைனேஜ் வசதி ஆகட்டும், எல்லா வசதியும் வந்து எங்களுக்கு நல்ல விதமாக பண்ணி கொடுத்துட்டு வந்துன்னு இருக்கிறாரு. அதே மாதிரி எங்களுக்கு எஸ்டி பிளாக்லேருந்து இடி பிளாக் போகிறதுக்கு எந்த ரோடு வசதியுமே இல்லாது வந்து எல்லாரும் ஒரு மழைன்னு வந்தால் கூட சேத்துல போயிட்டு வண்டியில் கீழே விழுந்து அடிப்படுறது இந்த மாதிரி எல்லாம் இருந்தோம். நாங்கள் கேட்ட உடனே ஒரு 2 years பிஃபோரே அவர் ஜெயிச்சு வந்த உடனே வந்துட்டு எங்களுக்கு அந்த ரோடு வசதி பண்ணி கொடுத்தாரு. இன்றைக்கி அது வந்து எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. அதே மாதிரி ட்ரைனேஜ் வசதி ஆகட்டும் எல்லாத்தையுமே எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த ரோடு போட வரும்போதே வந்துட்டு எங்கள் ஆளுங்க லேடிஸ் எல்லாம் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு டெத் ஆகிடுச்சுன்னா கூட அந்த சாவை வந்து எடுத்துன்னு போகிறதுக்கு ஆக மாட்டேன். இந்த கல்ற வரலையும் சாவுக்கு முன்னாடி தான் எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க, ஆனால் சாவே வந்து டான்ஸ் ஆடினு போகிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு ஒரு பாட கூட எடுத்துன்னு போகிறதுக்கு ஆகலைன்ற மாதிரி ஒரு ஃபீல் வச்சாங்க. உடனே அது கேட்ட உடனே தலைவர் வந்து இவ்வளோ தூரம் எங்களுக்கு ரோடு பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் ஆல்ரெடி. இப்போ அந்த ஸ்கீம் வந்து கம்மியாக இருந்ததுனால இப்போ மறுபடியும் இன்னொரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்து இப்போ அந்த பேலன்ஸ் இருக்கிற ரோடையும் வந்துட்டு எங்களுக்காக வந்துட்டு இந்த ரோடெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இதே மாதிரி இன்னும் நிறைய வேலை வந்து நம்ம வார்டுக்கு செஞ்சு கொடுக்குறதுன்றதுனால ட்ரெயின் என்னென்னா மைனாரிட்டி ஸ்கீமில் ஆகிக்கிறது. அதே மாதிரி நம்ம கேஜிஎஃப்ல மைனாரிட்டி ஸ்கீம் இது முறை எடுத்துகிட்டு வந்து நம்ம வார்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்மளுக்காக இந்த ரோடு போட்டுன்னு கொடுத்துறதுக்காக எங்கள் வார்டின் சார்பாகவும் எங்கள் ஏரியான் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.